அவர் தான் சொல்றாரு, நீங்க இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிங்கல்ல, உங்க கண்டுபிடிப்புகள்லயே தலை சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டாங்க ஏபிஜே சார்ட்ட. நீங்க ராக்கெட்ஸ்க்கு வந்து அவ்வளவு கண்டுபிடிச்சிங்க, இந்த லான்ச் பண்ணீங்க, RS-1 சேட்டலைட் லான்ச் பண்ணீங்க, இதெல்லாம் தான் உங்களுடைய சிறப்பான கண்டுபிடிப்பான். ஏபிஜே சார் சொன்னார், இல்ல நான் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவனை சொன்னாங்க, பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க நடக்க முடியாத குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைகளுக்கு வந்து கட்டக்கால் பொருத்திருப்பாங்கல்ல, இந்த கட்டக்கால் ஒவ்வொன்றும் 30 கிலோ இருக்கும், 30 கிலோ இருக்கும். இந்த 30 கிலோவை வந்து அந்த குழந்தைங்க தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க, 30 கிலோவை தூக்க முடியாம தூக்குறாங்க, உனக்கு முடிஞ்சா ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. எங்களுடைய ராக்கெட் சயின்ஸ்ல ஒரு மெட்டீரியல் பண்ணுவோம், ராக்கெட் மெட்டல்னு அந்த மெட்டல் பேரு. அதாவது லைட் வெயிட்டாவும் இருக்கணும், அதே சமயம் யூனிவர்ஸை தொலைச்சிட்டு மேல போறதுக்கான அந்த டென்சிட்டியாவும் இருக்கணும். அது பேர் ராக்கெட் மெட்டல்னு பேர். இந்த ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும், அப்பதான் மேல போக முடியும். அதே சமயம் அந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தை தொலைச்சிட்டு போறதுக்கான டென்சிட்டி இருக்கணும். அப்படியான மெட்டலை வச்சு அந்த குழந்தைகளுக்கு செயற்கை கால் பண்ணி கொடுத்தேன். 30 கிலோ செயற்கை காலை வெறும் 300 கிராம் செயற்கை காலாக கொண்டு வந்து மாத்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எளிமையாக நடக்கிறத நான் கண் முன்னாடி பார்த்தேன், அந்த குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுவதை நான் கண் முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிந்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையே அதைத்தான் நான் என்னுடைய தலை சிறந்த கண்டுபிடிப்பாக சொல்வேன்னு ஏபிஜே சார் சொன்னார்.